ஹாய்மா, வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இப்போ என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே, சம்திங் ஆங்க்ரி மூடில் இருக்காங்கங்க. இதுலேருந்து மூவிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஒரு கோவம், ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. ரொம்ப ஆங்க்ரின்னு சொல்கிறத விட கொஞ்சம் லிமிட்டேஷன் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து அவங்க தள்ளி இருக்கிறாங்க. ஒரு பவுண்டரியோ லிமிட்டேஷன்ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்டேருந்து கொஞ்சமாக தள்ளி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். சம்திங் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தூரம் போய் நின்னாலும் அதோட ஞாபகங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தள்ளி போய் நிற்கிறாங்க. சம்திங் ஏதோ ஒரு விஷயங்களை போட்டு தள்ளி போய் நிற்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க தள்ளி இருக்கணும், நம்ம சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ தள்ளி வந்துட்டோம், ஓகே, நம்ம எதுலேயுமே வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம். நமக்கு ஒரு எப்படி சொல்கிறதுக்குன்னா, நமக்கு ஒரு நம்மளோட ஃபீலிங்ஸுக்கோ நம்மளோட எமோஷன்ஸுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு செக்யூரிட்டி வச்சுட்டு நம்ம உண்டு, நம்ம விஷயம் உண்டு அப்படின்ற மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது எண்டிங் இல்லை வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் அவங்களா தான் போயிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, அவங்களாவே போயிருக்கிறாங்க. அப்படின்ன பட்சத்தில் கூட அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின தாட்ஸ் அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ தள்ளி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃபீலிங்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. செக்யூர்டு ஜோனில் இருக்கலாம், ஓகேவா? பட் இருந்தாலும் அதோட ஞாபகங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஞாபகங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ மெமரிஸ், ஓகேவா? தள்ளி போனாலும் மெமரிஸை மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஞாபகத்தினால உங்களை ஸ்பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது தேடுதலோ, மேபி சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களை ஸ்பை பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. சடன் அவங்க தனியாக இருந்தால் கூட அடிக்கடி இதை பற்றின ஞாபகங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி ஸ்பை பண்ணுவாங்க, என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே அவங்கக்கிட்ட சரியாக பேசலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க செக்யூரிட்டி ஜோனில் இருக்காங்கன்னா நானுமே செக்யூரிட்டி ஜோனில் இருக்கேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு தோணும், என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, எதுக்காக பேசாமல் இருக்கிறாங்க, என்ன தான் ரீசன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரீச் அவுட் பண்ணலான்னு நினைப்பாங்க. பட் அதுலேயுமே ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் தான் இருக்கும். பேசணும், காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, இருந்தாலும் வந்து காண்டாக்ட் பண்ணணும், பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதுவுமே ஒரு டபுள் மைண்ட் செட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து டைப்பிங், அடுத்த சைடு வந்து டெலிட்டிங், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறதுக்கு, அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரிகர் தான், எப்படி சொல்கிற, ஜஸ்ட்டு ட்ரிகர் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சரியான ஆன்சர், சரியான கம்யூனிகேஷன்ஸ் தான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களே ஒரு டபுள் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அவங்களே சில முடிவுகளை இதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, விடுறதுக்கு மனசு இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? விடுறதுக்கோ, ஆங்க்ரி மூடில் ஏதாவது பேசிட்டு போயிருக்காங்க, இல்லை கொஞ்சோண்டு தள்ளி போயிருக்காங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு அப்படின்னா கூட, பேசாதன்னே சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு இதை விட விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டில் போயிருந்தாலும் கூட, ஓகேவா, ஆர்கியூமெண்டெல்லாம் போய் ஃபைனல் எண்டு வரைக்கும் போயிருந்தால் கூட அவங்களுக்கு இதை விடுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஜஸ்ட் கோயிங்,
எப்படி சொல்கிறது, ஒரு ஆங்க்ரி மூடில் போயிருக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே. அந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கோவம் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ரிக்கவர் சப்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களே மறுபடியும் எப்படி சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. இல்லைலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்க ரிக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸ்லோலி அவங்க ரீச் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? பட் எடுத்தோன்னே உடனே அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுறத விட ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க உங்களை ரீச் பண்ணுறத விட ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் அவங்கள ரீச் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் அவங்களோட சைடில் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணி அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரிகராவது பண்ணி நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட சைட்லேருந்து எனக்கு ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? சாரி. ஓகே. ஸோ மறுபடியும் அந்த லவ் அண்ட் பாண்டை எதிர்பார்க்குறாங்க. எல்லா பிரச்சனையும் மேலேருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபைனல் கார்டை பாருங்கள். ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட மறுபடியும் வந்து பேசணும், அதுக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் சமாதானப்படுத்தணும். ஒருவேளை ஆங்கிரியாக இருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்கள் பர்சனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே கோச்சிட்டு போயிருந்துருக்கலாம். பட் ஒரு சமயம் நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்க, ஒரு இது வச்சு அவங்களாவே சில ஜோனுக்கு போன பிறகு அவங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், இல்லை வந்து நம்மளால் அந்த மெமரிஸ்லேருந்து வெளியே வர முடியல. ஸோ அவங்க தான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 பேருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, நீங்கள் அவங்கள ஸ்பை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அவங்களும் உங்களை ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் தெரியல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குது, தள்ளி இருந்திருக்காங்க அப்படின்னா டைம் கொடுங்க. அவங்களே புரிஞ்சுட்டு உங்களை ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணியாவது அவங்களே வந்து பேசுகிறதோ இல்லை உங்களே பேச வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, அந்த மாதிரி தான் ஃபீலிங்ஸ் இருக்குது. ட்ரிகர் பண்ணி உங்களை பேச வைக்கணும், அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ். ஓகே, கோவம் இருந்துன்னா அவங்க சால்வ் ஆயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. தூரத்தில் இருந்தால் கூட ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. அதனால இன்னொன்று தோணலாம், நீங்கள் மேபி வேறு யாருக்கூடையாவது கமிட்டட் ஆகிட்டீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்கள் பர்சனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு திருப்பி அந்த ரீயூனியன் வேணும், அது வேணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அதான் இன்னொரு செட்டில் என்னென்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு பை சொல்லிவிட்டு வேறு யாராவது என்ட்ரு ஆயிடுவாங்களோன்ற ஒரு சின்னதாக ஒரு க்யூரியஸ் ஒரு பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம். சில பேருக்கு நீங்கள் மேரீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு மட்டும். ஓகேவா? இல்லைன்னா இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களோட பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போது ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து அவங்களே பற்றி எந்த ஒரு கவலையும் படவில்லை. நான் உண்டு, என் கரியர் உண்டு, வேலை உண்டு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் நான் என் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சன். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களை வந்து நினச்சி வச்சுருக்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தெரியுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய நாள் இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் கூட அவங்களோட சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது திருப்பி வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு நீங்கள் அதாவது பார்த்துட்டு இருக்க வியூவர் மேரிடு கப்பிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு நீங்கள் உங்கள் பர்சனை விட மூத்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? அதனால ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கரியர் சம்திங் அந்த குரோத்தை நோக்கி பயணத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்றது தான்
அப்படின்றது தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ரீயூனியன் அதை பற்றிலாம் உங்களோட மைண்டில் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் உங்கள் பர்சனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஓகே. அவங்களே வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சம்திங் நீங்கள் அவங்களோட ஒரு வேளை ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் மேரிட், அவங்க வந்து கொஞ்சம் சிங்கிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நீங்கள் அவங்களோட சம்திங் ஏதாவது ஒரு எல்டர் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எல்டர் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. மேபி மெச்சூரிட்டியில் நீங்கள் அவங்கள விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க ஒரு மாதிரி இன்னுமே வந்து ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் கூட நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை, நான் என்னோடய க்ரோத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கூட அவங்களே வந்து ரீச் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி சொல்லுதுன்னா, அதுவுமே ஒரு ஃப்ளர்ட்டிங் டாக்காக தான் இருக்கும். மறுபடியும் வந்து என்ன பண்ணுனா நீங்கள் சால்வ் ஆவீங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? இதுதான் அவங்களோட உங்கள் மேலே கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஓவரால் நைஸ். ஓகே, கோச்சிட்டு போயிருந்தாலும் திருப்பி வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் எனக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஓகே, பிகாஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கார்டு 7 ஆஃப் வாண்ட்ஸ், அவங்க மூவ் ஆன் பண்ணி வந்திருக்க மாதிரி இருக்குது. பாட்டம் டெக்கில் நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ போத் 2 பேருமே ஆளுக்கு பாதி அப்படின்ற மாதிரி வந்தனால அவங்களோட எனர்ஜிஸ் அப்படி தெரியுது. நம்ம மூவ் ஆன் பண்ணால் அவங்களும் மூவ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் உங்கள் பர்சனோட சைடில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஓவரால் குட். ஏதாவது ஃபைட்ஸ் எதாவது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களே ஸ்பை பண்ணுவாங்க, ஒரு எனர்ஜிஸ் இருக்கும், யோசிப்பாங்க, அட்லீஸ்ட் ட்ரிகராவது பண்ணுவாங்க. எண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேவா? ஏதாவது பண்ணி பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும். மேபி இது எண்டிங் ஸ்டேஜில் போயிட்டு கூட வந்திருந்தால் கூட அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு நிமிஷம், சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் வந்து ஃபேமிலி கூட பிஸியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு இப்போது கரண்ட்டாக அவங்க மேலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகிருக்கு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாரும் பார்க்குறீங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஓகேங்களா? இல்லை ஜோடியக் சைன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக வந்து சிம்மம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக சிம்மம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த சைன் வச்சு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஏர் சைன் வித் எர்த் சைன் கப்பலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏர் சைன் வாட்டர் சைன் கப்பலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபயர் சைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக லியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லா சைன்ஸுமே ப்ரெசென்டபுளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஃபயர் சைனில் லியோவோட எனர்ஜிஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஏர் சைன், எர்த் சைன், வாட்டர் சைன் 3மே ப்ரெசென்டபுளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கான டுடே ரீடிங் இது தான். ஓகேங்களா? நம்ம நாளைக்குள்ளே ரீடிங்கில் பார்க்கலாம். பர்சனல் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? see you on the next ரீடிங். அது வரைக்கும் எல்லாருமே உங்களோட ஹெல்த் அண்ட் கேரை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.